வருவாய்த்துறையினரின் தொடர் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் பணிகள் பாதிக்கப்பட்டது. தற்போது தொடர் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக வருவாய்த்துறையினர் அறிவித்துள்ளனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வரும் வருவாய்த்துறையினரின் போராட்டமானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்களின் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற 3 நாள் போராட்டமானது தற்போது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அமைச்சர்கள் KKSS ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோரை சந்தித்து பேசியதன் அடிப்படையில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது மழைக்காலம் என்பதாலும் மக்களின் நலன் கருதி இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 1 மாத காலத்திற்குள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அமைச்சர்கள் வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் அவர்கள் அந்த செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது 9 அம்ச கோரிக்கையிலே வலியுறுத்தி போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. கடந்த 3 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், தாலுகா அலுவலகங்களில் அந்த அலுவலர்கள் தொடர்ந்து பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து நேற்று மாலை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். அதன் அடிப்படையில் அமைச்சர்கள், அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதன் காரணமாக தற்போது போராட்டமானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். மிக 3 நாட்களாகவும் பணிகளை புறக்கணித்து பல்வேறு விதமான அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதிலே 9 கோரிக்கைகளிலே ஒரு கோரிக்கை மட்டும் ஏற்கப்பட்டு உடனடியாக அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 9 காலத்திற்கு முன்னதாக அவர்கள் பேச்சுவார்த்தையின் போது 3 கோரிக்கைகளுக்கு அரசாணை வெளியிடுவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் ஒரு கோரிக்கைக்கு மட்டுமே வெளியிட்டிருக்கிறார்களே. அனைத்து கோரிக்கைகளுக்கும் அரசாணை வெளியிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிறதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதாக அவர்கள் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்ற போராட்டமானது தற்போது முடிவுக்கு வந்திருக்கு. வழக்கம் போல் வருவாய்த்துறை அலுவலர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக முக்கியமாக நேற்று மாலை அந்த அமைச்சர்கள் KKS ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோரை சந்தித்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி, வருவாய் அரசு செயலாளர் அமுதா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இருந்தார்கள். அவர்கள் இந்த கோரிக்கையில் வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் 3 நாட்களாக நடைபெற்று வருவதையும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளையும் அமைச்சர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இதன் அடிப்படையில் தான் அவர்கள் பேச்சுவார்த்தையின் போது உங்களுடைய கோரிக்கைகள் 1 மாதத்திற்குள் கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறேன் என அவர்கள் வாய்மொழி உத்தரவாக வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அதே நேரத்தில் தற்போது மழைக்காலம் என்பதனால் வருவாய்த்துறை பணிகள் தான் முக்கிய பணியாக இருக்குமாகவே மக்களுடைய நலன் கருதி இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய 9 அம்ச கோரிக்கையிலும் 1 மாதத்திற்குள் நிறைவேற்றி தருவதற்கு அளித்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டதாக அவர்கள் தற்போது செய்தி குறிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். கருணை அடிப்படையில் நியமனம் வழங்கிட வழிவகை செய்யப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு கோரிக்கைகள், குறிப்பாக வருவாய்த்துறையில் உதவியாளர் பணியிடங்கள் என்பது கடந்த 3 ஆண்டுகளாக நியமிக்கப்படவில்லை. இதனால் அதீத அளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. உதவியாளர் இல்லாமல் பணிகளை செய்ய முடியவில்லை என்கிற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று கடந்த ஆண்டு வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் 97 பணியிடங்களானது அது கலைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியிடங்கள் என்பது பேரிடர் காலங்களில் மிக உதவியாக இருந்தது. ஆகவே அந்த 97 பணியிடங்களை மீண்டும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை, இப்படி ஒரு 9 அம்ச கோரிக்கையிலே வலியுறுத்தி தான் அவர்கள் இந்த போராட்டமானது நடைபெற்று வந்தது. குறிப்பாக அந்த மழை பெய்யக்கூடிய ஒரு 10 மாவட்டங்களில் மட்டும் இந்த போராட்டத்திற்கு விலக்கு அளித்திருந்தார்கள். மக்களின் நலன் கருதியும் அந்த பணிகள்
பகுதிகளுக்கு அந்த போராட்டத்துக்கு விலக்கு அளித்து மீதமுள்ள 28 மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் தற்போது இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். 3 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்தப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அமைச்சர்களுடைய பேச்சுவார்த்தை அதிகாரிகளுடைய சந்திப்பு நடத்திய பேச்சுவார்த்தைகளின் சார்பாக அந்த ஒரு முடிவு எட்டப்பட்டு தற்போது இந்த போராட்ட முடிவுக்கு வந்து வழக்கம் போல அவருடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பத்மநாபன். சரி, ஹரிகிருஷ்ணன்.